தைராய்டு பாதிப்பை காட்டும் 10 அறிகுறிகள். நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் காலையில் எந்திரிச்சோன்ன ரொம்ப சோம்பலா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சில லேடிஸ் நான் அளவா தான் சாப்பிட்றேன் ஆனா வெயிட் கூடிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. சர்க்கரை நோயாளிகள்ல 10-15% பேருக்கு தைராய்டு இருக்கு. இதனால எங்களுடைய மருத்துவமனைக்கு வர்ற ஒவ்வொரு சுகர் பேஷண்ட்டுக்கும் நாங்க தைராய்டு பரிசோதனை பண்ணி அவங்களுக்கு தைராய்டு இருக்கா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நாங்க வைத்தியமே ஆரம்பிக்கிறோம். இதுக்கான காரணம் என்ன? தைராய்டு பிரச்சனை வந்தா அதோட அறிகுறிகள் என்ன? இந்த தைராய்டோட அறிகுறிகள்ல நீங்க கேள்விப்படாத அறிகுறிகளும் இருக்கு. இத பத்தி தான் இன்னைக்கு விரிவா நம்ம பேச போறோம். அறிவியல் பூர்வமான ஆதாரங்களோட நான் உங்கள்கிட்ட பேசுறேன். இப்ப படிச்சு முடிச்சுட்டு வந்திருக்க இளம் தலைமுறை டாக்டருக்கும் தைராய்டை பத்தி தெரிஞ்சுக்க இது ஒரு முக்கியமான வீடியோ. சர்க்கரை இருக்கிறவங்களுக்கும் சர்க்கரை இல்லாதவங்களுக்கும் முக்கியமான வீடியோ. அதனால வீடியோவை ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தைராய்டு பிரச்சனையை எப்படி சரி செய்யணும், அதற்கான பரிசோதனைகள் என்ன, அதற்கான உணவு முறைகள் என்ன அப்படிங்கறத பத்தியும் நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். நான் டாக்டர் மணிவண்ணன், ஸ்ரீ பார்வதி சர்க்கரை நோய் மருத்துவமனை, காரைக்குடி. எங்களது ஸ்ரீ பார்வதி சர்க்கரை நோய் மருத்துவமனை கடந்த 35 வருஷமா செயல்படுது. எங்கள் மருத்துவமனை சர்க்கரை நோய்க்கு மட்டுமல்ல, சர்க்கரை நோயினால் உருவாகக்கூடிய கால் புண்ணுக்கும் ஒரு சிறப்பான மருத்துவமனை. இதுவரைக்கும் 4800க்கு மேற்பட்ட சர்க்கரை புண்களை எங்கள் மருத்துவமனை ஆத்தி இருக்கு. அதை பத்தி இன்னும் டீட்டெயிலா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்களுடைய sriparvadhihospital.com அப்படின்ற வெப்சைட்டுக்கு போய் அங்க பிளாக்ல கேஸ் ஸ்டடின்னு கிளிக் பண்ணுங்க. படங்களோட கொடுத்துருக்கிறோம், நீங்களே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தைராய்டு சுரப்பிங்கிறது நம்ம கழுத்துல இருக்கிற ஒரு கட்டுப்பாட்டு மையம். இதுல இருந்து T3 T4 அப்படின்ற ஹார்மோன் சுரக்குது. இந்த ஹார்மோன் இதய துடிப்பு, செரிமானம், உடம்போட வெப்பநிலையை தீர்மானிக்கிறதுல ஒரு முக்கியமான பங்காற்றுது. இதனால இந்த தைராய்டு சுரப்பி குறைவா வேலை செஞ்சாலும் அதிகமா வேலை செஞ்சாலும் உடல்ல பல மாற்றங்கள் நிகழுது. இதுல பொதுவா 2 வகை இருக்கு. ஒன்னு ஹைப்போதைராய்டிசம், அதாவது தைராய்டு சுரப்பி குறைவா வேலை செய்யும். இன்னொன்னு ஹைப்பர் தைராய்டிசம், இதுல தைராய்டு சுரப்பி அதிகமா வேலை செய்யும். தைராய்டு பிரச்சனை இருந்தா சர்க்கரை நோயாளிகளுக்கு என்ன மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தி விரிவா நான் ஒரு நோய்களின் தாய் அப்படின்ற பெயர்ல ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்ல புக் வேணும் அப்படின்னு மெசேஜ் போட்டோ கொரியர் மூலம் புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த 2 வகை பிரச்சனையில இன்னைக்கு நம்ம பேச போறது குறைவாக சுரக்கும் தைராய்டை பத்தி, அதாவது ஹைப்போதைராய்டிசத்தை பத்தி. அதிகமா சுரக்கிற ஹைப்பர் தைராய்டிசத்தை பத்தி இன்னொரு வீடியோல நம்ம விரிவா பேசுவோம். இப்ப குறைவாக சுரக்கும் தைராய்டோட அறிகுறிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதை 2 வகையா நம்ம பிரிக்கலாம். ஒன்னு காமனான அறிகுறிகள், எல்லாரும் கேள்விப்பட்ட அறிகுறிகளாகவும் இருக்கும். இன்னொன்னு கேள்விப்படாத அறிகுறிகளும் இருக்கும். முதல்ல கேள்விப்படாத அறிகுறிகள் என்ன அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். உங்களுக்கு சர்க்கரை இருக்கா, தைராய்டும் இருக்கா, 2க்கும் மாத்திரை சாப்பிட்றீங்களா அப்படிங்கறத பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. அறிகுறிகள் 1, தோல் ரொம்ப உலர்ந்து போய் ஒரு டேமேஜ் ஆன சுவர் மாதிரி இருக்கும். இந்த படத்துல காட்டுறேன் பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். 2வது அறிகுறி முடி கொட்டுறது. தைராய்டு சுரப்பி குறைவா சுரந்துச்சுன்னா நம்ம முடியோட உறுதித்தன்மை குறைய ஆரம்பிக்கும். அதனால அதிகமா முடி கொட்டும். 3வது அறிகுறி, முடி எப்படி கொட்டுதோ அதே மாதிரி இந்த நகங்களோட உறுதித்தன்மையும் இழந்துரும். அதனால சில பேருக்கு நகமே விழுக ஆரம்பிச்சிடும். 4வது அறிகுறி, கண் புருவத்துல முடி கொட்ட ஆரம்பிக்கும். தைராய்டு சுரப்பி குறைவா சுரக்கிறவங்களுக்கு விலங்குகளுக்கு இருக்கிற மாதிரி இந்த புருவத்துல 3ல ஒரு பகுதி முடி கொட்டி போயிடும். இதுக்கு ஐப்ரோ சைன் அப்படின்னு பேரு. குயின் ஆனி சைன் அப்படின்ற பேரும் இதுக்கு இருக்கு. இந்த பேர் காரணம் ரொம்ப வித்தியாசமானது. டென்மார்க்ல 1574ல ஜேம்ஸ் 1 அப்படின்ற ஒரு ராஜா இருந்திருக்கிறார். அவருடைய மனைவியோட பேரு குயின் ஆனி. இவங்களுடைய படங்கள் அப்பவே வரையப்பட்டிருக்கு. அந்த படங்களை பின்னாடி வந்த மருத்துவ ஆய்வாளர்கள் பார்க்கிறப்ப இது ஹைப்போதைராய்டிசத்தோட ஒரு அறிகுறி அப்படின்னு குறிப்பிட்டாங்க. இதனால இந்த அறிகுறி குயின் ஆனி சைன் அப்படின்னு அழைக்கப்படுது. அந்த படத்தையும் காட்டுறேன், நீங்களே பாருங்க. 5வது அறிகுறி, கண் புருவத்திற்கு கீழே ஒரு வீக்கம் இருக்கும். இதுக்கு பேரு மிக்சடிமா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான படத்தை கொடுத்திருக்கேன், நீங்களே பாருங்க. 6வது அறிகுறி, நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. தூங்குறப்ப ஒரு மூச்சு விடுற
விடுறதுல ஒரு சிரமம் இருக்கும். உடனே முழிச்சு எந்திரிச்சு உட்கார்ந்துருவாங்க. இதுக்கு பேரு ஸ்லீப் ஆப்னியா அப்படின்னு பேரு. 7வது அறிகுறி கார்பல் டனல் சிண்ட்ரோம். இந்த ரிஸ்ட் ஜாயிண்ட் இருக்குல்ல, இந்த ரிஸ்ட் ஜாயிண்ட்ல ஒரு பயங்கரமான பெயின் வரும். இந்த ஜாயிண்ட்டை மூவ் பண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு வலி இருக்கும். 8வது அறிகுறி மிக மோசமானது, மிக்ஸடிமிக் கோமா. தைராய்டை கேர் பண்ணாம விட்டுட்டாலோ, தைராய்டுக்கு மாத்திரை சாப்பிடாம விட்டுட்டாலோ அவங்களுக்கு கோமா ஸ்டேஜ் ஏற்படும். இவங்களை ஐசியூல அட்மிட் பண்ணி தான் காப்பாற்ற வேண்டிய நிலைமை உருவாகும். 9வது அறிகுறி குளிரை டாலரேட் பண்ண முடியாது. அதாவது குளிர்காலத்துல குளிர் இருக்கிறப்ப அதை டாலரேட் பண்ண முடியாத நிலை ஏற்படும். சில பேர் கொடைக்கானல், ஊட்டி அந்த மாதிரி குளிர் பிரதேசங்களுக்கு போனாங்கன்னா அந்த குளிரையும் அவங்களால தாங்க முடியாத ஒரு தன்மை இருக்கும். இதெல்லாம் அபூர்வமான அறிகுறிகள். காமனா தைராய்டுக்குள்ள அறிகுறிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எடை கூடும், ரொம்ப சோர்வா இருக்கும், மன சோர்வு இருக்கும், நினைவாற்றல் குறைவா இருக்கும், முகம் வீக்கமா இருக்கும், பெண்கள்ல பீரியட்ஸ் பிரச்சனை வரும், குழந்தை பேரு தள்ளி போகும், ரத்தத்துல கொழுப்பு சத்தோட அளவு அதிகரிக்கும், இதனால இதய பாதிப்பும் வரும். இப்ப தைராய்டு இருந்தா அவங்களுடைய உடல் வாகு எப்படி இருக்கும் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுல 2 படம் கொடுத்திருக்கிறேன். இது நார்மல் லேடி, இது தைராய்டு பிரச்சனை இருந்தா அவங்களுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கறதை நான் கொடுத்திருக்கிறேன். நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து தைராய்டு வருவதற்கான காரணங்கள் என்ன? பொதுவா தைராய்டு வருவதற்கான காரணம் நாம் சாப்பிடுற சாப்பாட்டுல அயோடின் சத்து குறைவா இருக்கிறதா. இதை உணர்ந்த நமது அரசு 1983 உப்புல அயோடின் சேர்க்கும் திட்டத்தை கொண்டுட்டு வந்தது. இதன் பலனாக இன்று அயோடின் சஃபிஷியன்ட் நேஷன் அப்படிங்கிற பட்டியல்ல இந்தியா இணைஞ்சிருக்கு. இதனால தைராய்டோட தாக்கம் நம்ம நாட்டுல கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வந்தது. ஆனால் சமீப காலத்துல வேறு சில பிரச்சனைகள்னால தைராய்டு பாதிப்புள்ளவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே வருது. இதற்கு காரணம் உடல் பருமன், வெயிட், மன அழுத்தம், சமச்சீரான உணவு இல்லாதது, மரபியல் காரணங்கள், ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்ற டிசீஸும் காரணம். இதற்கான உணவு முறை என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். அதாவது தைராய்டு ஹார்மோன் T3, T4 ஹார்மோன் உருவாகிறதுக்கு அயோடின் சத்து ரொம்ப முக்கியம். இந்த அயோடின் சத்து இல்லைன்னா T3, T4 ஹார்மோன் உருவாக முடியாது. அதனால நம்மளுடைய உணவுல அயோடின் சால்ட் கட்டாயம் இருக்கணும். தயிர்லையும் பால்லையும் அயோடின் இருக்கும், அதையும் தினசரி உணவுல சேர்த்துக்கணும். இப்படி உருவாகிற தைராய்டு ஹார்மோனை நம்ம உடம்பு நேரடியா பயன்படுத்த முடியாது. அதற்கு செலினியம் அப்படின்ற ஒரு பொருள் தேவை. இந்த செலினியம் எதுல இருக்குன்னா பாதாம், வால்நட்டு, முட்டை, மீன், பூண்டு, ராகி, கவுனி அரிசி மற்றும் சிறுதானிய உணவுகள்ல இது அதிகமா இருக்கு. இதெல்லாம் தொடர்ச்சியா நம்ம உணவுல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த தைராய்டு ஹார்மோன் உருவாகிறதுக்கு ரத்தத்தோட அளவு சரியா இருக்கணும். நார்மலா 14.5 கிராம், இது 10 கிராமுக்கு மேல ரத்தத்தோட அளவு சரியா இருக்கணும். அப்பதான் தைராய்டு ஹார்மோன் உற்பத்தி ஆகும். உற்பத்தி ஆகிற ஹார்மோனை உடம்பு ஃபுல்லா எடுத்துட்டு போகும். நம்ம வண்டிக்கு பெட்ரோல் போடுறோம், அதுக்கு ஆயிலும் போடுறோம்ல, அந்த மாதிரி ரத்தத்தோட அளவு சரியா இருந்தாதான் தைராய்டு உற்பத்தியும் தைராய்டை உடம்பு பூரா கொண்டு போற தன்மையும் சரியா இருக்கும். இந்த ரத்தத்தோட அளவை அதிகப்படுத்துறதுக்கு நம்மளோட உணவுல முருங்கைக்கீரை, பசலைக்கீரை, பருப்பு கீரை தினசரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் அடிக்கடி எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன், பயறு வகைகள் தினசரி உணவுல ஒன்றாவது இருக்கணும். விட்டமின் சி இருக்கிற எலுமிச்சை, நெல்லி, ஆரஞ்சு கட்டாயம் ஏதாவது ஒன்று உணவுல இருக்கணும். தைராய்டு இருக்கிறவங்களுக்கு பழங்களும் காய்கறிகளும் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம உடம்புக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட், மினரல்ஸ், விட்டமின்ஸை கொடுக்கறது இந்த பழங்களும் காய்கறிகளும் தான். கொய்யா, மாதுளை, ஆப்பிள், வாழைப்பழம் இந்த மாதிரி எல்லாம் உணவுல சேர்த்துக்கணும். சர்க்கரை நோயாளிகள் வாழைப்பழம் சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது. தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க என்ன மாதிரி உணவை தவிர்க்கணும்? பேக்கரி உணவுகள், மைதால செய்யப்பட்ட உணவுகள், அதிகமான இனிப்புள்ள உணவுகள், நிறைய காஃபி குடிக்கிறத குறைக்கணும், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறத குறைக்கணும், ஆல்கஹால் சாப்பிட்றத நிறுத்தணும், காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ் சாப்பிட்றத குறைச்சிக்கணும். சாப்பிட வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லலை, அடிக்கடி சாப்பிட்றத குறைச்சிக்கணும். ஒரு நாளைக்கு 7-8 மணி நேரம் தூங்கணும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லாம பார்த்துக்கணும். முடிஞ்சா யோகா பயிற்சி பண்ணுங்க. மறக்காம ஒரு நாளைக்கு 2-3 லிட்டர் தண்ணி குடிங்க, அதுவும் முக்கியம். இப்ப உணவை முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து ட்ரீட்மெண்ட். அதாவது முதலா தைராய்டு பிரச்சனை இருக்கு அப்படின்னு உங்க டாக்டர் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதற்கான மாத்திரையை நீங்க உடனே சாப்பிட ஆரம்பிக்கணும். உங்க தைராய்டு அளவுக்கு ஏற்ப உங்க டாக்டர் மாத்திரை எழுதி தருவாங்க, அதை உடனே சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. சாப்பிட்டு 1 மாசம் கழிச்சு அவங்க கொடுத்த
கொடுத்திருக்க மாத்திரையில தைராய்டோட அளவு நார்மல் ஆயிடுச்சா அப்படின்னு பாருங்க. 1 மாசம் மாத்திரை சாப்பிட்ட பின்னாடி தைராய்டு லெவல் நார்மல் அப்படின்னா உங்களுக்கான டோஸ் அதுதான். அது அப்படியே சாப்பிட்டுட்டு வாங்க. ஆயுசு முழுக்க சாப்பிடணும். வருடம் ஒரு முறை கட்டாயம் நீங்க தைராய்டு பரிசோதனை செஞ்சு மாத்திரையில மாற்றம் பண்ணணுமா அப்படின்னு அவசியம் பார்த்துக்கோங்க. எந்த காரணத்தை கொண்டும் மாத்திரையை நிறுத்தக்கூடாது. எங்கள் மருத்துவமனை பல வருடங்களா இந்த சிஸ்டத்தை தான் நாங்க ஃபாலோ பண்றோம். முடிவா ஒன்னு சொல்றேன், தைராய்டு ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. குறைவா சுரக்கிற ஹைப்போதைராய்டிஸ்டுக்கு ஒண்ணுதான், மாத்திரை தொடர்ச்சியா சாப்பிடணும், வருஷத்துக்கு ஒரு தடவை பரிசோதனை பண்ணணும், இவ்வளவுதான். இந்த வீடியோவோட முதல் கமெண்ட்ல தமிழ்நாட்டின் தலை சிறந்த 2வது மருத்துவமனை அப்படின்ற வீடியோவும் இருக்கு. அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அக்கறை காட்டினால் சர்க்கரை குறையும்.